நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 23ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 23, 2026 தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேலூர் மக்கள் சந்திப்பு கூட்டம் அது வந்து நடக்க போகுது. வர திங்கட்கிழமை அதற்கான பூமி பூஜை வந்து இன்னைக்கு நடந்தது. அதற்கான வேலைப்பாடுகள் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது பத்தக்கால் நிகழ்வு இல்லை பூமி பூஜை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம கலந்துக்கிட்டோம். அதில் மிக்க மகிழ்ச்சி. காலையில 4 மணிக்கு நடந்த பூஜை, ஆரம்பிக்கப்பட்ட பூஜை. ஸோ அதில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேலூர் மாவட்ட நிர்வாகிகள், அந்த தொகுதி, பகுதி, கிளை, எல்லா நிர்வாகிகளும், இந்த மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள், அது மட்டும் இல்லாமல் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் சிலரும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கான அனுமதி, எத்தனை பேர் கலந்துக்கலாம், யாரெல்லாம் கலந்துக்கலாம், யாரெல்லாம் கலந்துக்க கூடாது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்க போறோம். முக்கியமா நம்ம பல இடங்கள்ல இந்த மாதிரி மக்கள் சந்திப்புகள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்தும் பொழுது பல பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம். எதெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இது நம்ம ஊர்ல நடக்கிறது. அதனால ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆத்தன்டிகேட்டடான பல தகவல்களை இங்க கொடுக்க போறோம். முதல்ல இது மக்கள் சந்திப்பா இல்ல நிர்வாகிகள் சந்திப்பா? 25,000 பேர் சந்திக்க போறாங்களா, இல்ல 5,000 பேர் சந்திக்க போறாங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. கண்டிப்பாக அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட தலைமையோ இல்ல மாநில தலைமையோ அறிவிக்கும். அனுமதி கடிதம் கிடைத்தவுடன் அறிவிப்பார்கள். சேர் போட்டு கூரை போட்டு நடத்தக்கூடிய ஒரு ஈவெண்டா, இல்ல இதற்கு முன்னாடி நம்ம சேலத்துல பார்த்த அதே மாதிரியான ஈவெண்டா அப்படின்றதையும் நேரம் எல்லாத்தையுமே கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு உறுதியாக நம்மளால சொல்ல முடிந்த தகவல் என்ன அப்படின்னா, 23ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த ஈவெண்ட் ஆனது கண்டிப்பாக நடக்க போகுது. தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் மக்கள் முன்னிலை பேச போறார். இது முக்கியமா இந்த பூஜை காலையில வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ 4 மணிக்கே போயிருந்தோம். முக்கியமா ஊடக நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். அதிகாலை 4 மணி கடும் குளிர், அந்த நேரத்திலையும் இந்த செய்திகளை சேகரித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பணியை வந்து தலையாய பணியா எடுத்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றிகள். வந்திருந்த அனைத்து ஊடகவியலாளர்களையும் நம்ம சந்திச்சு பேசணும். ஸோ அதை தாண்டி நிர்வாகிகள் பலருமே வந்து சந்திச்சு பேசினாங்க. பலரும் வந்து நம்மளோட பேசினாங்க. பல கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் வந்து பல கருத்துக்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல இந்த ஒரு பூஜையில மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட்டா இது இருக்க போகுது. இந்த ஈவெண்ட்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அகரஞ்சேரி அதற்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கொல்லமங்கலம் அப்படின்ற ஒரு பகுதியில தான், அந்த வில்லேஜ்ல தான் இந்த ஒரு சந்திப்பானது நடக்க போகுது. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். பிப்ரவரி முதல் வாரத்துல எப்போ அங்க அந்த மட்டம் பண்ண ஆரம்பிச்சு காவல்துறை கிட்ட அனுமதி கேட்கிறோம் அப்படின்றத போய் நின்னாங்களோ, இந்த இடத்துல தான் பண்ண போறாங்க அப்படின்றது இறுதியானதுல இருந்து அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே மாறிடுச்சு. ஸோ அந்த வில்லேஜ் மக்களே வந்து நிறைய பேர் பேசினாங்க. அவங்களுமே சொன்னாங்க. அவர்களும் வந்து என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இடம், இந்த இடத்துல தான் டிவிக்கு மீட்டிங் நடக்க போகுது, இந்த இடத்துல தான் வந்து விஜய் நான் பேச போறாரு அப்படின்னு சொல்லி பலருமே வீடியோஸ் போட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம சேனல்ல எப்பவுமே ஆத்தன்டிகேட்டடா வருது. ஸோ இப்போ இங்க நம்ம கொடுக்க வேண்டிய தகவல் என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சிக்கும் தயவு கூர்ந்து பொதுமக்கள் சிலர் வர வேண்டாம். எந்த ஒரு மீட்டிங்குமே இந்த மாதிரி வந்து யாரும் சொல்லி நம்ம கேட்டுக்க மாட்டோம். நான் தமிழக வெற்றி கழகத்தின் மீட்டிங்க்கு வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவு, மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி இங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை பார்க்க வரும்பொழுது பல அசம்பாவிதங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால வந்து பாஸ் இல்லாதவர்கள் கண்டிப்பாக 25,000 பேரை கொண்ட மக்கள் சந்திப்பு கூட்டமாக இருந்தாலும் சரி, 5,000 பேர் கொண்ட நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக இருந்தாலும் சரி, பாஸ் இல்லாமல் யாரும் எங்கே வர வேண்டாம். பாஸ் இல்லாமல் அனுமதிக்கு வரமாட்டாது அப்படின்றத அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. இதை தாண்டி கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், முக்கியமாக உடல்ல ஏதாவது உபாதைகள் இருந்து, உடல்நிலை சரியில்லாம இருந்து, இல்ல சமீபத்தில் ஏதோ ஆப்ரேஷனோ ஏதோ வெயில் தாக்கம் தாங்க முடியாது அப்படின்றவங்க தயவு செஞ்சு இந்த கூட்டத்தை தவிருங்க. நீங்க வீட்டுல இருந்தே கண்டிப்பாக அங்க நடக்கக்கூடியதை லைவ்ல எல்லா சேனலும் காட்டுறாங்க. ஸோ யூடியூப்ஸ்ல காட்டுறாங்க. நிறைய பேர் நம்ம பசங்க ஃபேஸ்புக் லைவ்ஸ் போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தாராளமாக வீட்டில இருந்தே பார்க்கலாம். எந்த ஒரு இன்னல்களும் இங்கே வந்து அனுபவிக்க தேவையில்லை. ஸோ பாஸ் இல்லாம உள்ள விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு அங்கே வரலாம். ஸோ அது தவிர்க்கிறது நல்லது. அதை தாண்டி இந்த இடத்துல நிர்வாகிகள், நம்ம இந்த ஈவெண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து நாற்காலிகள் அமைத்து கூரை அமைத்து போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காம்பேக்டான ஒரு இடத்துக்குள்ளார நடத்தக்கூடிய ஒரு ஈவெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு உள்ளரங்க ஈவெண்ட் மாதிரி அது வந்து மாறும். அப்போ நம்ம என்னெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, தண்ணீர் எந்த மாதிரியான
இடங்கள்ல வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டா மேப்பிங் பண்ணி ஒரு பதிவா நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவுல முக்கியமா அந்த பூஜையை பத்தி பேசணும்னு நினைச்சேன். பூஜையை பத்தி பேசியாச்சு. ஸோ நம்ம அதை கண்கூட கலந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பூஜையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள். இது ஏதோ வந்து இந்து சம்பிரதாயப்படி நடந்த பூஜையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அங்க அப்படி இல்லை. எந்த மத ஜாதி இனம் மொழி அப்படி எந்த ஒரு பிரிவினையும் இல்லாம எல்லோரும் சமம் அப்படின்ற ஒரு மாதிரி தான் அந்த பூஜையை வந்து நான் பார்த்தேன். ஸோ 3 மதத்தினுடைய வழிபாட்டு புகைப்படங்கள் அங்க வைத்து அதற்கான வழிபாடுகள் நடந்தது. அதை தாண்டி அங்க அமர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ எல்லோரும் வந்து சமம்ன்ற மாதிரி எல்லோரும் திலகமிட்டு பொட்டிட்டு மாலை அணிந்து எல்லோருமே வந்து அங்க மனமாற இந்த இந்த ஒரு நிகழ்ச்சி நல்லபடியா நடந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனையை முன் வச்சிருந்தாங்க. ஸோ எல்லோருக்குமான ஒரு பிரார்த்தனையாக அது கண்டிப்பாக இருந்தது. பந்தக்கால் ஆடப்பட்டது. அண்ட் தென் சின்னதாக ஒரு பேட்டி ஒன்று மாவட்ட செயலாளர் அவர்கள் கொடுத்தார். அதில் பெருசாக தகவலில் இந்த மாதிரி பூஜை நடந்திருக்குங்க, வேலைகள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சில தகவல்கள் கேட்கும்போது வேலை போயிட்டு இருக்கு, நீங்கள் போக போக நீங்களே தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸாகவே முடிச்சிட்டார். ஸோ நம்மளும் அந்த சஸ்பென்ஸோட முடிப்போம். இப்போ நம்ம சொல்ல வேண்டியது 2 விஷயம். ஒன்று, ஈவெண்ட் 23ஆம் தேதி தான் நடக்குது. இன்னொன்று, நடக்கிற இடம் கொல்லமங்கலம் அகரஞ்சேரிக்கு பக்கத்தில். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு வைக்க வேண்டிய அவுட்பே. அந்த யாரெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டோம், என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, அங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும், ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டி எப்படி பண்ணுறாங்க, அண்ட் தென் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, முக்கியமாக பார்க்கிங் ஃபெசிலிட்டி எந்த மாதிரியான இடங்களில் கொடுக்குறாங்க, அதற்கு நம்ம எப்படி போகணும், நம்ம போகிறவங்க எப்படி தயாராகணும் அப்படின்ற பல விஷயங்கள் நம்ம காணொலியில் கொடுக்க போகிறோம். அண்ட் தென் அவங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நிர்வாகிகள் வாலண்டியர்ஸாக இதில் வந்து செயல்பட போகிறாங்க. இன்றைக்கே நம்ம கூட வந்து தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆல்பர்ட் வினோத், அண்ட் தென் மாவட்ட துணை செயலாளர் பாலாஜி, அண்ட் தென் நம்ம மாநில ஐடி விங் கோபி பாலராமன், அப்புறம் வேலூர் தொகுதி சட்டமன்ற தொகுதியின் செயலாளர் திரு கார்த்தி, இவங்க எல்லாருமே தான் போயிருந்தோம். அண்ட் தென் நம்மளும் வாலண்டியர்ஸாக அதில் நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ் உள்ளே புகுந்து சப்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ வாலண்டியர்ஸாக வரவங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது, ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணணும், எப்படி இதை வந்து வழிநடத்தி சிறப்பாக செய்ய போகிறோம் அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் தென் நிறைய பேர் இதையும் கிரிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பூஜையெல்லாம் போடுறீங்க ஆனாலும் ஒரு ஈவெண்ட்லேயும் வந்து இப்படி போகுது உயிர் போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு முயன்றும் ஒவ்வொரு உயிரும் பாதுகாக்கப்பட வேண்டியது. முக்கியமாக நமது கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். மக்களுடைய பாதுகாப்பை காவல்துறை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் உறுதிமொழி எடுத்து அதை வந்து வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மனப்பூர்வமாக நடக்கக்கூடிய இந்த ஈவெண்ட் நல்லபடியாக நடந்து முடியும். நம்ம ஊரில் நடக்குது, ஸோ அதை வந்து நல்லபடியாக நடந்து முடியும் நானும் பிரார்த்திக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக வரவேற்கப்படுகிறது. தொடர்ந்து அடுத்த அப்டேட்டில் நம்ம உங்களை சந்திப்போம். முக்கியமாக இந்த ஈவெண்ட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த தொகுதி கரெக்டாக ஆம்பூர் தொகுதியை ஒட்டி வர்றதுனால ஆம்பூர் தொகுதியிலேருந்தும் நிர்வாகிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேலூர் மாவட்டத்தில் கூடிய 5 சட்டமன்ற தொகுதியிலேருந்து நிர்வாகிகள் கலந்துக்க போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த அப்டேட். ஸோ இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நான் உங்கள் வேலூர் NKR.